நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச ஒரு வேர்டு இருக்குது. என்ன அப்படின்னா பாசிவ் இன்கம். ஸோ இந்த பாசிவ் இன்கம்மை வந்து நம்ம எல்லாருமே எப்படியாவது ஜென்ரேட் பண்ணிடணும் அப்படிங்கிறதுக்காக முயற்சிகள் நிறைய எடுத்துக்கிட்டு இருப்போம். ஏன் அப்படின்னா பாசிவ் இன்கம் அப்படிங்கிறது நம்ம எந்த வேலையும் டெய்லி செய்யாமல் மாதம் மாதம் நம்முடைய அக்கௌண்ட்டில் வந்து பணம் வந்து கிரெடிட் ஆகும், சேலரி மாதிரி. ஸோ இந்த மாதிரியான ஒரு பிஸ்னஸை நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து மாதம் மாதம் பணம் ஜென்ரேட் பண்ணி கொடுக்குற மாதிரி ஏதோ ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாருமே முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் பாசிவ் இன்கமில் கூட நம்ம ஸ்டார்டிங்கில் அந்த பாசிவ் இன்கம் ஜென்ரேட் பண்ணக்கூடிய அந்த பிஸ்னஸை வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு நம்மளுடைய டைமையும் நம்மளுடைய எஃபோர்ட்டையும் நமக்கு தெரிஞ்ச ஸ்கில் செட்டையும் எல்லாம் பயன்படுத்திட்டு அந்த பிஸ்னஸ் சிஸ்டத்தை ஸ்டார்ட் பண்ணணும். அதை ஸ்டார்ட் பண்ணி அதை ரன் ஆனதுக்கப்புறம் அந்த பிஸ்னஸ் வந்து செல்ஃப் சர்வைவ் ஆகும். அதாவது அதுவே தன்னை பாதுகாத்து தன்னை வந்து தினந்தோறும் ஃபங்க்ஷன் ஆகிற அளவுக்கு ஒரு பிஸ்னஸ் சிஸ்டத்தை நம்ம கிரியேட் பண்ணுவோம். பாசிவ் இன்கம் ஜென்ரேட் பண்ணக்கூடிய ஒரு பிஸ்னஸ் சிஸ்டமாக இருந்தால் கூட அதுலேயும் மந்த்லி இல்லை வீக்லி ஒன்ஸ் நம்ம வந்து மெயின்டெனன்ஸ் ஒர்க் பண்ணுறத கண்டிப்பாக செய்யணும். வேலையே செய்யாமல் இல்லை, ஆனால் இப்போ செஞ்சிட்ருக்க வேலையை விட ரொம்ப கம்மியாக செய்கிற மாதிரி இருக்கும். மாதத்துக்கு 10 மணி நேரமாக இருக்கலாம், இல்லை வாரத்துக்கு 2 மணி நேரம் கூட இருக்கலாம். அதை நம்ம ஜென்ரேட் பண்ணக்கூடிய பிஸ்னஸ் சிஸ்டத்தை பொறுத்து இருக்குது. ஆனால் அதுலேயும் நம்ம ஒர்க் பண்ணணும். ஏன் நம்ம வந்து ஒரு பாசிவ் இன்கம் ஜென்ரேட் பண்ணுறதுல ரொம்ப ஆர்வமாகவும் ரொம்ப முயற்சிகளும் எடுத்துகிட்டு இருக்கோம் அப்படின்னா, இப்போ மட்டும் இல்லை, நம்ம ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கப்புறம் கூட நமக்கு என்ன ஆகும்னா மந்த்லி பணம் கிரெடிட் ஆகும். அது மட்டும் இல்லாமல் ஃபினான்ஷியலாக நம்ம வந்து ஃப்ரீடமாக ஆயிடுவோம். நம்ம வந்து பணம் வந்து நமக்கு எந்த ஒரு நேரத்துலையும் ஒரு பெரிய தடையாக இருக்காது. அப்படிங்கிற காரணத்துக்காக நம்ம ஒரு பாசிவ் இன்கம் ஜென்ரேட் பண்ணக்கூடிய ஒரு பிஸ்னஸ் சிஸ்டத்தை உருவாக்கணுங்கிறதுல ரொம்ப முயற்சிகள் எடுத்துகிட்டு இருப்போம். எல்லா பிஸ்னஸும் வந்து பாசிவ் இன்கமானா கிடையாது. உதாரணத்துக்கு நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணேன். அதாவது ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ப்ராஜெக்ட் செஞ்சு கொடுக்குற மாதிரி, ப்ளஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை வந்து சொல்லி கொடுக்குற மாதிரி ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இந்த பிஸ்னஸ் வந்து இனிஷியலாக நம்ம எல்லா பிஸ்னஸ்லையும் எஃபோர்ட் போடுற மாதிரி இந்த பிஸ்னஸ்லையும் எஃபோர்ட் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ண பிஸ்னஸ்ஸு போக போக என்ன ஆச்சுன்னா, ஒரு நாளைக்கு நான் வந்து 8 மணி நேரம் ஒர்க் பண்ணதை விட 10 மணி நேரம், 12 மணி நேரம், 14 மணி நேரம் அப்படிங்கிற அளவுக்கு ரன் பண்ணுறதுக்கு என்னுடைய நேரத்தை அதில் நான் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. என்ன ஒரு பெரிய நெகட்டிவ் என்னென்னா, நான் அந்த பிஸ்னஸ்லேருந்து ஒரு வாரமோ இல்லை ஒரு நாள் விலகிட்டேன்னா அந்த பிஸ்னஸ் வந்து ரன் ஆகாது. அப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, நான் வந்து ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணலை, நான் வந்து இன்னொரு ஜாபில் சேர்ந்த மாதிரி ஆயிடுச்சு. நார்மலாக ஒர்க் பண்ணக்கூடிய ஜாபில் 8 ஹவர்லாம் தேவை அப்படின்னா, நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இந்த புது ஜாபில் வந்து 14 மணி நேரம் 16 மணி நேரம் வரைக்கும் என்னால் ஒர்க் பண்ண வேண்டிய அவசியம் வந்துச்சு. அது நான் தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த பிஸ்னஸ்லேருந்து வெளியே வந்துட்டு அந்த பிஸ்னஸ் வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். அதனால எல்லா பிஸ்னஸும் வந்து பாசிவ் இன்கம் ஜென்ரேட் பண்ணக்கூடிய ஒரு பிஸ்னஸாக அப்படின்னா கிடையாது. நம்ம ஆரம்ப ஸ்டேஜில் ஒர்க் பண்ணுற எஃபர்ட் வந்து 1 வருஷம் இல்லை 2 வருஷம் அவ்வளோதான். நம்ம மேக்ஸிமம் நம்மளுடைய எஃபர்ட்டை அதிகமாக அதில் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம அந்த பிஸ்னஸ்லேருந்து டீகப்புள் ஆயிடணும். அந்த பிஸ்னஸ் வந்து ரன் பண்ணுறதுக்கு ஒரு சப்போர்ட் டீமை வந்து உருவாக்கிக்கிட்டு, அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் உங்களுக்காக இன்னொரு ஜாபை ஏற்படுத்தி வச்சுருக்கீங்க அப்படிங்கிறது தான் உண்மை. என்னென்ன பிஸ்னஸ் எல்லாம் நம்ம ஒரு சிஸ்டத்தை உருவாக்கிட்டு அந்த பிஸ்னஸ் எல்லாம் பாசிவ் இன்கம் வந்து லாங் டேர்மில் நமக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மொத்தம் 6 விதமான பிஸ்னஸ் இருக்குது. அது என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து ரெண்டல் சிஸ்டம். இது வந்து ரொம்ப பழைய ஒரு மெத்தடு தான், ஆனால் இப்போ வரைக்கும் அது வந்து ரொம்ப எஃபெக்டிவான விஷயம். கன்சிஸ்டண்ட்டாக நமக்கு பணம் ஜென்ரேட் பண்ணி கொடுக்குறதுல ரியல் எஸ்டேட் வந்து ஒரு ரெண்டல் சிஸ்டம் தான். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஒரு 2 வீடு வந்து வச்சுருக்கீங்க. அந்த 2 வீடையும் வந்து மந்த்லி ரெண்டலுக்கு யாருக்கோ கொடுத்துருக்கீங்கன்னா மாதம் மாதம் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்து அந்த பர்டிகுலர் அப்பார்ட்மெண்ட்டாக இருக்கலாம், இல்லைனா வீடாக இருக்கலாம், அதுக்கு எவ்வளோ ரெண்ட்டோ அந்த ரெண்ட்டை வந்து உங்கள் அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணுவாங்க.
ஃபஸ்ட்டு மந்த்லி உங்களுக்கு வந்து பணம் பேசிவாக வந்துக்கிட்டே இருக்கும். ரெண்டாவது, நீங்கள் வச்சிருக்க அந்த பில்டிங்க்கோ இல்லை வந்து வீட்டுக்கோ வேல்யூ வருஷம் கூடிக்கிட்டே தான் இருக்குமே தவிர குறையாது. இந்த ரெண்டல் சிஸ்டத்துலேயே வேறு என்னெல்லாம் சொல்லலாம் அப்படின்னா, ராயல்ட்டி பேமெண்ட், லைசன்சிங்கு, வேற வந்து லீஸ் கொடுக்குற மாதிரி. இப்போ நீங்கள் வந்து ஒரு மியூசிக்கோட ரைட்ஸை வந்து ஓன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, அந்த மியூசிக்கை வந்து எந்தெந்த கார்ப்பரேஷன் எங்கெல்லாம் வந்து அவங்க பயன்படுத்துகிறாங்களோ அவங்க எல்லாரும் வந்து உங்களுக்கு வந்து ராயல்ட்டி பேமெண்ட் வந்து பே பண்ணியே ஆகணும், எப்பெல்லாம் அந்த மியூசிக் அவங்க யூஸ் பண்ணுறாங்களோ. இது வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி அந்த மியூசிக் வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க, அந்த ஆல்பம் வந்து ஹிட் ஆகிருக்கும். அந்த ஆல்பத்தை 50 வருஷம் கழிச்சும் யூஸ் பண்ணும்போதெல்லாம் அதுக்கு என்ன ராயல்ட்டி பேமெண்ட் இருக்கோ அதை கண்டிப்பாக பே பண்ணியே ஆகணும். அதே மாதிரி நீங்கள் ஒரு ப்ராடக்டை இன்வென்ட் பண்ணியிருக்கலாம், அந்த ப்ராடக்டை வந்து பேட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த பேட்டன் பண்ணியிருக்கிற அந்த ப்ராசஸை பயன்படுத்தும் போது அதை பயன்படுத்தினதுக்கான லைசன்ஸ் ஃபீ அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து கொடுக்கணும். இதுவும் வந்து டைமை சம்மந்தப்படுத்ததே இல்லை, டைம் வந்து இதுக்குள்ளே இருக்கவே இருக்காது. எவ்வளவு காலம் வந்து உங்களுடைய பேட்டர்னை யூஸ் பண்ணுறாங்களோ அவ்வளோ காலமும் உங்களுக்கு வந்து பணம் வந்து பே பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதே போல் ஃபோட்டோகிராஃபர்ஸ் ஒரு நல்ல ஒரு பிக்சரை வந்து கேப்சர் பண்ணியிருக்காங்க, அது வந்து எப்பெல்லாம் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்களோ அங்கெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு ராயல்ட்டி ஃபீ கொடுக்கணும். இந்த மாதிரி நீங்கள் ஒரே ஒரு தடவை மட்டும் உங்களோட எஃபோர்ட்டை போட்டு நீங்கள் ஏதோ ஒரு கிரியேட் பண்ணியிருப்பீங்க, அது ஃபோட்டோவாக இருக்கலாம், இல்லை வந்து ஒரு ஹவுசிங் யூனிட்டாக இருக்கலாம், ராயல்ட்டி ஃபீயாக இருக்கலாம், ஏதோ ஒன்று ஜென்ரேட் பண்ணிட்டு அதை லைஃப் லாங் உங்களுக்கு வந்து ஒரு பணத்தை ஜென்ரேட் பண்ணி கொடுக்கறதெல்லாம் இந்த ரெண்டல் சிஸ்டத்துக்கு கீழே வரும். இந்த ரெண்டல் சிஸ்டம் அப்படிங்கிறது ரொம்ப பவர்ஃபுல்லான பாசிவ் இன்கம் ஜென்ரேட் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ் சிஸ்டம். ஏன் அப்படின்னா எப்போவுமே நேரம் அதுக்கு வந்து ஒரு தடையாகவே இருக்காது. கண்டினியூஸாக உங்கள் லைஃப் லாங் முழுவதும் உங்களுக்கு வந்து பணத்தை அது ஜென்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். மந்த்லி உங்களுக்கு உங்கள் அக்கௌண்ட்டில் பணம் கிரெடிட் ஆகிட்டே இருக்கும். உங்களுக்கு வந்து ராபர்ட் கியோசாகியை தெரிஞ்சிருக்கும். அவர் வந்து ரிச் டேட் புவர் டேட் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை எழுதினவர். ராபர்ட் கியோசாகி வந்து 12,000 ரெண்டல் யூனிட்டை வந்து ஓன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்போ 12,000 யூனிட்டுக்கு வந்து $1000 நீங்கள் கணக்கு போட்டு பாருங்கள், ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ பணம் அவர் ஜென்ரேட் பண்ணுறாரு, எந்த வித வேலையும் தினந்தோறும் செய்யாமல். ரெண்டாவது, கம்ப்யூட்டர் எல்லாம் வந்து சாஃப்ட்வேர் சிஸ்டம். ஸோ உங்கள் எல்லாருக்குமே நல்லாவே தெரியும், பில் கேட்ஸ், ஸ்டீவ் ஜாப்ஸ், மார்க் ஜக்கர்பர்க், இவங்க எல்லாருமே வந்து ஏதோ ஒரு சாஃப்ட்வேர் ப்ராடக்ட்டோ இல்லை கம்ப்யூட்டரையோ மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. எப்போல்லாம் வந்து ஒரு சாஃப்ட்வேரையோ இல்லை கம்ப்யூட்டரையோ யாரும் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வந்து பணம் பே பண்ணுறாங்க. அந்த சாஃப்ட்வேரை வந்து இனிஷியலாக அவங்க ஜென்ரேட் பண்ணுறதுக்கு எஃபர்ட் போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த சாஃப்ட்வேர்ஸை எப்போல்லாம் வாங்குகிறாங்களோ அப்போல்லாம் என்ன செய்யணும்னா அந்த பணத்தை நம்ம பே பண்ணி தான் அந்த சாஃப்ட்வேரை வாங்கணும், அந்த லைசன்சிங்கை நம்ம வாங்கணும். அதுக்கப்புறம் வந்து அந்த சாஃப்ட்வேரை வந்து அவங்க அப்கிரேட் பண்ணுவாங்க. அப்கிரேட் பண்ணும்போதும் நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா புது வெர்ஷன் வாங்குறதுக்கும் நம்ம பணத்தை பே பண்ணி தான் வாங்குகிறோம். ஸோ சாஃப்ட்வேர் ரிலேட்டடாகவும் இல்லைனா வந்து கம்ப்யூட்டர் ரிலேட்டடாகவும் நீங்கள் எதுவும் பண்ணாலும் சரி தான், அதுவும் உங்களுக்கு வந்து ஒரு பாசிவ் இன்கம். எப்போவும் நீங்கள் வந்து அதில் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்க தேவையில்லை, அந்த சிஸ்டம் ரன் ஆகிக்கிட்டே இருக்கும். மூணாவது வந்து கண்டென்ட் சிஸ்டம். கண்டென்ட் சிஸ்டம் அப்படின்னா இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுறது. இப்போ ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா புக்கு தான் ஒரு மேஜர் மீடியாவாக இருந்துச்சு இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் வந்து நியூஸ் பேப்பர்ஸ், மேகசின்ஸ் எல்லாம் இருந்துச்சு. ஆனால் இந்த புக்கை ஒரே ஒரு தடவை மட்டும்தான் எஃபோர்ட்டை போட்டு அதில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டை ஜென்ரேட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா அந்த புக்கு வந்து எவ்வளோ புக்ஸ் வந்து செல் பண்ணாலும் அந்த பர்டிகுலர் புக்கு செல் ஆகும்போதெல்லாம் அந்த ஆத்தருக்கு ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் வந்து பே பண்ணுவாங்க, ராயல்ட்டி ஃபீ மாதிரி. உங்கள் எல்லாருக்குமே நல்லாவே தெரியும், ஹாரி பாட்டர் புக்கோட ஆத்தர் ஜேகே ரோலிங் அப்படிங்கிறவங்க வந்து அவங்க ஓன் பண்ணியிருந்தது எவ்வளோ ரூபாய் அப்படின்னா $400 மில்லியன் வந்து புக்கு மூலமாகவே அவங்களுக்கு வந்து ஏர்ன் பண்ணியிருந்தாங்க. அவங்க வித்த காப்பி பார்த்தீங்கன்னா 30 மில்லியன் காப்பீஸ் வந்து புக்கை விற்றுருந்தாங்க. இது வந்து மிந்தி ஜென்ரேட் பண்ணிட்டு இருந்தது. இப்போ கண்டென்ட் சிஸ்டம்னா எதெல்லாம் இருக்குது அப்படின்னா யூடியூப்பும் ஒரு வீடியோ கண்டென்ட் ஜென்ரேட் பண்ணக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம்,
ஆன்லைனில் பிளாகிங் பண்ணுறவங்களும் கண்டென்ட் ஜென்ரேட் பண்ணக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம் தான். அதே போல் சோஷியல் மீடியாவாக இருக்கலாம், ஒரு ஃபேஸ்புக் பேஜாக இருக்கலாம், இல்லை வந்து இன்ஸ்டாகிராமாக இருக்கலாம், இல்லை இபுக்காக இருக்கலாம், ஆன்லைன் மேகசீனாக இருக்கலாம். இந்த மாதிரி ஏதோ ஒரு மீடியாவில் நம்ம கண்டென்ட்டை, அதாவது இன்ஃபர்மேஷனை மற்றவங்களுக்கு வேல்யூ ஆடடாக இருக்கிற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் ஜென்ரேட் பண்ணி நம்ம வந்து கொடுக்கும்போது அதெல்லாம் இனிஷியலாக ஒரே ஒரு டைம் எஃபோர்ட் போட்டு நம்ம ஜென்ரேட் பண்ணக்கூடிய ஒரு சிஸ்டம் தான். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா அந்த பர்டிகுலர் கண்டென்ட் வந்து யாரெல்லாம் எப்பெல்லாம் அதை யூஸ் பண்ணுறாங்களோ அப்போல்லாம் நமக்கு வந்து மணியை ஏர்ன் பண்ணி கொடுக்கலாம். உதாரணத்துக்கு ஒரே ஒரு டைம் மட்டும்தான் நான் என்னுடைய எஃபர்ட்டை போட்டு யூடியூப்பில் ஒரு வீடியோ நான் ஜென்ரேட் பண்ணி அப்லோட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் அந்த யூடியூப்பில் இருக்கக்கூடிய அந்த வீடியோ வந்து எப்போல்லாம் அந்த வீடியோவை வாட்ச் பண்ணுறாங்களோ அப்போல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா அந்த வீடியோ எந்த பர்டிகுலர் சேனலுக்கு சொந்தமாக இருக்கோ அவங்களுக்கு கூகுள் வந்து அவங்களுக்கு வரக்கூடிய ரெவென்யூவில் 50% வந்து அந்த பர்டிகுலர் வீடியோவோட ஓனரோட ஷேர் பண்ணுறாங்க. இது வந்து நேரத்தை சார்ந்ததே கிடையாது. இப்போல்லாம் அதை வாட்ச் பண்ணுறாங்களோ அப்போல்லாம் அது வந்து அவங்களுக்கு ஒரு பணத்தை ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். 4வது டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம். அதாவது நீங்கள் ஒரு ப்ராடக்டை ஜென்ரேட் பண்ணியிருப்பீங்க, அந்த ப்ராடக்ட் வந்து ஒரு கோடி பேருக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய ஒரு சிஸ்டம். நீங்கள் எவ்வளோ தான் மக்களுக்கு பயனுள்ள மாதிரியான ஒரு ப்ராடக்டை நீங்கள் க்ரியேட் பண்ணியிருந்தீங்கன்னா கூட அதை வந்து நீங்கள் லட்சம் பேருக்கு சப்ளை பண்ணலை அப்படின்னா அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் வந்து வேஸ்ட், அது வந்து ஒரு ஃபெயிலியர் ஆயிரும். டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான பேசிவ் இன்கம் ஜென்ரேட் பண்ணக்கூடிய ஒரு சிஸ்டம். எக்ஸாம்பிளுக்கு வந்து அமேசானாக இருக்கலாம், ஃப்ளிப்கார்ட்டாக இருக்கலாம், இல்லைனா ஆப்பிள் ஸ்டோராக இருக்கலாம், இல்லை நீங்களே வந்து ஒரு சின்ன டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் மாதிரி புதுசாக கூட ஆரம்பிக்கலாம். அது எதுவாக இருந்தாலும் சரி தான், நீங்கள் வந்து ஒரு ப்ராடக்டை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறீங்க அப்படின்னா அது வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம். அந்த ப்ராடக்டை வந்து டைமுக்கும் மக்களுக்கு எல்லாருக்கும் தெரிகிற ஒரு இடத்துலையும் வச்சிருக்கிறதுனால தான் அமேசானும் ஃப்ளிப்கார்ட்டும் இந்த மாதிரி ஆன்லைன் போர்ட்டல்ஸ்லாம் நிறைய இருக்குது. அவங்க வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னா அவங்க நடுவில் இருந்துட்டு ப்ராடக்ட் ஓனர்கிட்ட இருந்து அந்த ப்ராடக்டை வாங்கிட்டு கன்சியூமருக்கு அதை கொண்டு போய் சேர்க்குறாங்க. இதனால் அவங்க வந்து ப்ராடக்ட் ஓனர்கிட்டருந்தும் ஒரு கமிஷன் எடுக்கிறாங்க, யார்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறாங்களோ அவங்கக்கிட்ட இருந்தும் ஒரு கமிஷனை எடுத்துக்கிறாங்க நடுவில் இருந்துக்கிட்டு. இந்த சிஸ்டத்தை ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஒன்ஸ் அதை ஸ்டார்ட் பண்ணி அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு டீமை பில்ட் பண்ணிட்டாங்கன்னா த்ரூ அவுட் அந்த சிஸ்டம் கண்டினியூவாக ரன் ஆகிக்கிட்டே இருக்கும். அதை டைம் பவுண்டே இருக்காது. எக்ஸாம்பிளுக்கு நான் அடிக்கடி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, அமேசான் உலகம் முழுவதுமே அமேசான் வெப்சைட் இருக்குது. எந்த நாட்டில் இருந்து எந்த ப்ராடக்டை வந்து யார் செல் பண்ணனா கூட செல் பண்ணலாம். அதை நீங்கள் எந்த மூலையில் இருந்து அந்த ப்ராடக்டை வாங்கணும்னு நினச்சிங்கனாலும் வாங்கலாம். ஆட்டோமேட்டிக்காக அந்த சிஸ்டம் உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 5வது ஹியூமன் ரிசோர்ஸ் சிஸ்டம். இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டமான சிஸ்டம் எது அப்படின்னா இதுதான். ஏன் அப்படின்னா ஹியூமன்ஸ், அதாவது மனுஷங்க வந்து ப்ரிடிக்டே பண்ண முடியாது, எப்போ எப்படி வந்து பிஹேவ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. ஆனால் இவ்வளோ கஷ்டமான இந்த சிஸ்டம் கூட ஒரு பேசிவ் ஜென்ரேட் பண்ணக்கூடிய ஒரு சிஸ்டம்ஸ் தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறதுக்கு கன்சல்டன்சி மூலமாக நிறைய பேர் வந்து கம்பெனியில் ஜாயின் பண்ணுவாங்க. ஒரே ஒரு எம்ப்ளாயர் ஹையர் பண்ணுறதுக்கு இந்த கன்சல்டன்சி வந்து ஹெல்ப் பண்ணிச்சுன்னா அந்த எம்ப்ளாயி வந்து அந்த எம்ப்ளாயர்கிட்ட எவ்வளோ நாள் ஒர்க் பண்ணுறாங்களோ அவ்வளோ நாளும் அந்த எம்ப்ளாயை வந்து அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ண வச்சதுக்கு உண்டான சர்வீஸ் சார்ஜ் வந்து அவங்க வந்து வாங்கிக்கிட்டே இருப்பாங்க. அந்த எம்ப்ளாயி வந்து ரிலீவ் ஆகிற வரைக்குமே அந்த கம்பெனி இவங்களுக்கு வந்து ஒரு கமிஷன் பேஸில் பணம் பே பண்ணிக்கிட்டு தான் இருக்கும். கஷ்டமான ஒரு சிஸ்டம் தான், ஆனால் இந்த சிஸ்டத்துலேயும் நம்ம வந்து பணம் சம்பாதிக்கலாம். நீங்கள் வந்து ரெக்ரூட்மெண்ட் ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கன்சல்டன்சி இருக்குது. யாரெல்லாம் வந்து கரெக்டான எம்ப்ளாயை வந்து செலக்ட் பண்ணி எம்ப்ளாயர் கொடுக்குறாங்களோ அவங்க இப்போ கூட நல்லா ஏர்ன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த சிஸ்டம் கன்சிஸ்டண்ட்டாக ரன் ஆகிக்கிட்டே தான் இருக்குது. 6வது லாஸ்ட் சிஸ்டம் ஃபினான்ஸ், பணம்.
பணம் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஆனால் இந்த பணத்தை வச்சு நம்ம பணம் சம்பாதிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு நம்ம சொல்லவே தேவையில்ல, எல்லாருமே வந்து வட்டிக்கு விட்டு பணம் சம்பாதிக்கிறத நம்ம கேள்விப்பட்டிருப்போம். பேங்க்கில் கொண்டு போய் உங்கள் பணத்தை நீங்கள் டெபாசிட் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அதே மணியை நீங்கள் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் கொண்டு போய் ஒரு நிஃப்டி 50 இண்டெக்ஸில் கொண்டு போய் நீங்கள் வந்து உங்கள் பணத்தை இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா வருஷம் 8லேருந்து 12% வரைக்கும் உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். 6 விதமான பிஸ்னஸ் சிஸ்டம் இருக்குது நம்ம பேசிவாக ஜென்ரேட் பண்ணுறதுக்கு. ஸ்டார்டிங்கில் நம்மளுடைய டைமும் எஃபோர்ட்டையும் இன்வெஸ்ட் பண்ணி இந்த சிஸ்டத்தை ரன் பண்ண வச்சுட்டோன்னா மந்த்லி இல்லை 2 வீக்ஸ் ஒன்ஸ் வந்து நம்ம கொஞ்சமான அமௌண்ட் டைமை ஸ்பெண்ட் பண்ணால் போதும், இந்த பிஸ்னஸ் சிஸ்டம் கன்சிஸ்டண்ட்டாக ரன் ஆகிட்டுருக்கோம். ஒவ்வொரு மாதமும் நமக்கு வந்து பணத்தை சம்பாதிச்சு தரும். ஸோ இந்த டாப்பிக்கை பற்றி நீங்கள் இன்னும் அதிகமாக தெரிஞ்சுக்கணும், இன்னும் நிறையா உங்களுக்கு கற்றுக்கணும், இன்னும் டீப்பாக நீங்கள் படிக்கணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு நான் ஒரு புக்கை ரெக்கமெண்ட் பண்ணுவேன். த மில்லியனர் ஃபாஸ்ட் லேர்ன் அப்படிங்கிற இந்த புக்கு தான். இந்த புக்கை வாங்கி கண்டிப்பாக எல்லாருமே படிங்க. பேசிவாக என்னென்ன சிஸ்டம் இருக்குதுன்னு நம்ம சொன்னல எல்லாமே டீட்டெயில்டாக இந்த புக்கில் இருக்குது. ஸோ இதையும் தவிர நீங்கள் இன்னும் அதிகமாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த $1 மில்லியன் ஃபாஸ்ட் லேர்ன் அப்படிங்கிற புக்கோட ஆத்தர் எம்ஜே ஒரு கம்யூனிட்டியும் வந்து ரன் பண்ணிகிட்டு இருக்காரு. அந்த கம்யூனிட்டியில் கூட நீங்கள் ஜாயின் பண்ணி, அது ஃப்ரீயாகவும் இருக்குது, பெய்டு வெர்ஷனும் இருக்குது. நீங்கள் ஃப்ரீ வெர்ஷன்லேயே நீங்கள் ஜாயின் பண்ணி அதில் இருக்கக்கூடிய கம்யூனிட்டியில் ஷேர் பண்ணக்கூடிய இன்ஃபர்மேஷனை ரீட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய தாட் ப்ராசஸும் உங்களுடைய மைண்ட் செட்டும் கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும். எப்படிலாம் பேசிவாக நம்ம பணம் சம்பாதிக்கலாம், பேசிவ் இன்கம் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு என்னென்ன பிஸ்னஸ் சிஸ்டம்லாம் இருக்குது அப்படிங்கிறத இன்னும் நிறைய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் டெலிகிராம்ங்கிற ஆப்பில் அவர் ஒரு குரூப்பையும் ரன் பண்ணுறாரு. அந்த குரூப்போட லிங்க்கையும் அவருடைய கம்யூனிட்டியோட லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். ஒரு பிஸ்னஸை எப்படி ஸ்டார்ட் பண்ணணும், அந்த பிஸ்னஸை எப்படி ரன் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னுடைய இந்த வீடியோவை கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள். இந்த மித் அப்படிங்கிற ஒரு புக்கை வந்து ரிவ்யூ பண்ணியிருப்பேன். அந்த புக்கில் அவங்க சொல்லியிருக்க சிஸ்டத்தெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணால் ஒரு பிஸ்னஸில் நம்ம உள்ளே ஒர்க் பண்ணாமல் அந்த பிஸ்னஸ் எப்படி நம்ம ரன் பண்ணலாம் அப்படிங்கிறத டீட்டெயில்டாக அந்த புக் ரிவ்யூவில் நான் சொல்லியிருக்கேன். வாட்ச் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் உங்களுடைய வேல்யூபிள் டைமை ஸ்பெண்ட் பண்ணி இந்த வீடியோ நீங்கள் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். கண்டென்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். மறுபடியும் இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.